டிசைன் சிஸ்டம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் டிசைன் சிஸ்டம் பண்றதுக்கு? ஆஸ் எ டிசைன் சிஸ்டம் டிசைனரா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன ப்ரீ ரெக்வெஸ்ட் தேவைப்படும்னா, முதல்ல ம். அந்த ஆர்கனைசேஷனுக்கு எதுக்கு இந்த டிசைன் சிஸ்டம் வேணும்? ம். நம்மளோட எல்லாரோட ஒரு காமன் தாட் வந்து டிசைன் சிஸ்டம்ங்கிறது கன்சிஸ்டன்சி கிரியேட் பண்ணும். இது இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ம். பட் ஆனா வந்துட்டு ஒவ்வொரு ஆர்குக்கும் ஒவ்வொரு விதமான ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ம். ஃபார் ம். எக்ஸாம்பிள் ஒரு ஆர்க் வந்து கம்ப்ளீட்டா அவங்களோட யூஐ ரீவாம்ப் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டிசைன் சிஸ்டம்ல அவங்களோட யூஐ மொத்தமா ரீவாம்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ரீவாம்ப் 6 மந்த் எடுக்கும்னா, அந்த டிசைன் சிஸ்டம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது 2 மந்த்ஸ் தான் எடுக்கும். ஸோ ம். பேசிக்கலி அவங்களோட ப்ராடக்ட் ஷிப்பிங் ஸ்பீட்லேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ம். ஃபர்ஸ்ட் எந்த ப்ராப்ளத்த அட்ரஸ் பண்றதுக்காக அந்த டிசைன் சிஸ்டம், அதுவும் ம். இல்லாம அந்த டிசைன் சிஸ்டம எப்படி அவங்க ஷேப்பன் பண்ணணுங்கிறதுமே அந்த ப்ராப்ளத்த பொறுத்து தான் இருக்கு. ம். ஸோ இன்னொன்னு திங் வந்து என்னன்னா, இது சிஸ்டமேட்டிக்கலா திங்க் பண்ணணும். ஒரு சின்ன கலர் இன்ட்ரோடியூஸ் பண்றதா இருந்தா கூட, அது ம். எத்தன தடவ அக்கரன்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான். எனிதிங் டிசைன் சிஸ்டம்க்குள்ள வரணும்னா, அட்லீஸ்ட் அது மோர் தென் ட்வைஸ் ஆவது அந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். இல்ல அந்த ம். ப்ராடக்ட்ல அந்த நீட் இருந்திருக்கணும். அதர்வைஸ் சிங்கிள் யூசேஜ் அதெல்லாம் ஒன் ஆஃப் காம்போனன்ட்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் ம். ஃபார் ஒரு பேக்கப் பெர்ஸ்பெக்டிவ்னு நீங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் பஸ்ஸே பார்க்குறீங்க அப்படின்னா, அதுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ரிப்பிட்டேட்டிவா இருக்கும். எக்ஸெப்ட் ஒன் ம். காம்போனன்ட். இந்த இந்த இடத்துல சீட்ஸ் இருக்குன்னு இருக்குல்ல. அந்த காம்போனன்ட் எங்கேயுமே ரிப்பிட்டேட் ஆகாது. எக்ஸெப்ட் அந்த இடத்துல. அதெல்லாம் ஒன் ஆஃப் காம்போனன்ட் கீழ வரும். ஸோ ம். அந்த கேட்டகரியில வேணா அந்த காம்போனன்ட்ஸ் எடுத்து தனியா இதெல்லாம் ஒரு ஃபீச்சர் பேஸ்ட் காம்போனன்ட்ஸ்னே செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ டிசைன் சிஸ்டம வெரி பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள்ட்ட முன்னாடி டிசைன் சிஸ்டமே இல்லங்கிற கேஸ்ல தான் அவங்க ஆமா. ஸ்டைல், பிராண்ட்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ம். இதே அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு மெச்சூரான ப்ராடக்ட் இருக்கு. ஓரளவு ம். ஒரு டிசைன் சிஸ்டம் மாரி இல்லனாலும் ஒரு ஸ்க்ராட்ச் ஒண்ணு இருக்கு அப்டின்னா, ம். அதுலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஃப்ரம் விஷுவல் ஆடிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மொத்தமா ம். சொல்லப்போனா. அண்ட் டிசைன் சிஸ்டம்ங்கிறது இட்ஸ் நாட் பியூர்லி ஃபார் யூஐ. நம்மளோட ம். இப்ப வரைக்கும் இருக்க டிசைன் சிஸ்டமோட அவேர்னஸ் வந்து ஸ்டைல் கைட் காம்போனன்ட்ஸ்ன்னு அதோட ஸ்டாப் ஆயிடுது. பேட்டர்ன்ஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு ரிப்பிட்டேட்டிவான ப்ராப்ளம் திரும்ப திரும்ப ம். நம்ம ஒரு ப்ராடக்ட்குள்ள சால்வ் பண்ணிட்டே இருப்போம். அத நம்ம திரும்ப திரும்ப பண்ணணும்னு அவசியமே இல்ல. அந்த ம். ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் இதுதான். ஸோ எந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் வந்தாலும் இந்த சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணணும்னு நம்ம ஒரு விஷயத்த செட் பண்றதுக்கு பேர் தான் பேட்டர்ன்ஸ். ஸோ ம். அது வந்து ஒரு மெச்சூர் டிசைன் சிஸ்டம்க்கு அப்புறம் தான் அது வரும். ஐ மீன் கைண்ட் ஆஃப் ஒரு மெச்சூர் ப்ராடக்ட்க்கு அப்புறம் கூட நீங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்.